இப்போ லாரன்ஸ் அண்ணன் எடுக்கக்கூடிய இந்த முடிவு அவரு ஓனாக எடுக்கக்கூடியது. திருச்சி கிழக்கு அப்படின்றது வந்து ஒரு முதல்வர் தொகுதி. அந்த சைட்லேருந்து என்ன யோசிச்சிருப்பாங்க, அவருக்கு ஈக்குவலாக யாராவது இருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க. அப்போது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அப்போ லாரன்ஸ் அண்ணன் பேர் அடிப்படுது. நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்த பல பிரச்சனைகள் இன்றைக்கி சரி செய்யப்பட்டுட்டு இருக்கு. அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. 56 வருஷமாக தேனி மாவட்டத்தில் பஸ்ஸு வசதி இல்லை. அந்த மக்கள் அந்த ஒரு பஸ்ஸுக்கு 56 வருஷம் போராடி இருக்காங்க. அப்போ இவங்க என்ன ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதை பற்றி யார் பேசினா? யாராவது ஒருத்தர், ஒரு அரசியல்வாதி, மக்கள் பேசுகிறாங்க, மக்கள் நம்பினால தான் இன்றைக்கி டிவிக்கு ஆட்சி இருக்குது. ஒரு அரசியல்வாதி அதை பேசுனாங்களா? ஒரு பாராட்டு சொன்னாங்களா? 717 மதுக்கடை எல்லாம் சாதாரணமாக சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, இவர்னா புதுசாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. கிடையாது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன இப்போ கடைங்களை க்ளோஸ் பண்ணீங்க? சர்வே எடுப்பீங்க, எங்கே டல்லாக இருக்குது, பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க, எங்கே நல்லா பீக்கில் இருக்கோ அங்கே டபுள் ஆக்குவீங்க. இதுதான் நீங்கள் இவ்வளோ காலமாக கடைகளை க்ளோஸ் பண்ண விதமே. இன்றைக்கி அதுவும் நடந்திருக்கு. மக்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்க, மக்கள் எங்கே சஃபர் பண்ணுறாங்க, கோயிலுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது, தேடி தேடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதல் கட்டமாக எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்க இதில். நீங்கள் ஒரு மாதத்தில் 1000 குறை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இனி நடக்கிற எல்லாத்துக்கும் தளபதி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது இந்த ஒரே மாதத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. நீங்கள் நியாயமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நல்லதையும் பேசணும். 1vs10 மாதிரி தான் இது இப்போ இருக்கிற காலம் வந்து. அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா கட்சிகளுமே. ஃபஸ்ட்டு தளபதியோட கூட்டத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது அவங்க பண்ண முதல் தப்பு. அந்த தப்பில் அவங்க இப்போ ஒன்று பாடம் கற்றுட்டு இருக்கணும், அதுவும் கற்றுக்க மாட்டாங்க. இது 2வது தப்பு. இது எங்கே கொண்டு போய் அவங்கள வைக்கணும்? இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு டிவிக்கு சார்ந்து தான் பயணிக்கும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடும். இதை உணர்ந்து எதிர்கட்சியும் செயல்படல, இதர கட்சிகளும் செயல்படல. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணி. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த லைஃப் இதெல்லாம்? ஏன்னா பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து மீட் பண்ணோம். ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடுப்பட்ட காலத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து என்ன இந்த ரிசல்ட் பார்த்து? அதுக்கு முன்னாடி வந்து ஐயா பாரதிராஜா அவர்கள் வந்து இறந்துருக்காரு. அவர் வந்து சினிமா துறையோட ஒரு சகாப்தம், அந்த சகாப்தம் முடிவடைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் வர சினிமாக்களில் அவருடைய சாயல் இருக்கும். அவருக்கு ஒரு வீர வணக்கத்தை சொல்லிக்கலாம். இப்போ உங்கள் கேள்வி என்னன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து சினிமா உலகத்தில் அப்படியே பயணிச்சுட்டு வரோம். அப்போது சடனாக விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு. அதை நம்ம எதிர்பார்த்தது தான். அவர் வரணும், அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். வந்தால் என்ன நடக்கும் சுற்றி அப்படின்றதும் நமக்கு தெரியும். விஜயகாந்த் சாருக்கெலாம் என்ன மாதிரியான அட்டாக் வந்ததுலாம் நமக்கு ஒரு பயிற்சி இருக்குது. அப்போ இவரை விட்டுறக்கூடாது, இவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் என்ன ஆகிடுச்சுன்னா, அவருக்காக பேசணும், அவருக்கு எதிராக வரக்கூடிய இந்த வார்த்தை அம்புகளை வந்து நம்ம வந்து தடுத்து கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான். அதில் உங்கள் கூடயும் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சோசியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்கோம். நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம். அதில் நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு தூசு மாதிரி இருந்திருக்கோன்றதுல நமக்கு ஒரு பெருமை தான். அப்படியே அந்த ஒரு வெற்றி பயணம் தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா போய்ட்டுருக்கு. அதே மாதிரி நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகேல திருச்சி கிழக்கில் போட்டிவிடுவார் அப்படின்ட்டு திடீர்னு இன்ஃபர்மேஷன் வைரலாக பரவ வந்து ஆரம்பிச்சது. நிறைய ஜேர்னலிஸ்ட்டுமே வந்து புரியலை அவங்களுக்குமே எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் பரவுச்சு அப்படின்ட்டு. பட் லாரன்ஸ் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது சம்மந்தமான அறிவிப்பை நான் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். பட் பாரதி ராஜா அவர்கள் மறைவுனால ஒரு நாளுக்கு அப்புறம் கொடுக்குறதா வந்து சொல்கிறாரு. பட் நான் ஒரு சில பேர் வந்து இவர் அண்ணாமலை டீமுக்கு வந்து போவார். ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து அண்ணாமலை சைடு சப்போர்ட் வந்து பண்ணுறதுனால ரஜினி அவர்களோட ஃபேன் தான். இது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்களுக்கு நண்பர், பட் ரஜினி அவர்களுக்கு ரசிகர். இது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் இங்கேயும் வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு அவரோட முடிவு குறைஞ்சபட்சம் என்னவா வந்து இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அண்ணாமலையோட இந்த மூமெண்ட்டுக்கும் ரஜினி சாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை கிளியர் பண்ணிக்கணும். அண்ணாமலையை அந்த இடத்துல ரஜினி சார் நேமை பயன்படுத்தினார் அந்த வீடியோவில்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வர முடிவு பண்ணும்போது அண்ணாமலையை கூப்பிட்டதாக மட்டும்தான் சொன்னார். இந்த மூமெண்ட்டுக்கும் ரஜினி சாருக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ லாரன்ஸ் அண்ணன் எடுக்கக்கூடிய இந்த முடிவு அவரு ஓனாக எடுக்கக்கூடியது.
அது நமக்கு சொல்லிட போகிறார் நாளைக்கு, அது தெரிஞ்சிடும். இந்த மக்கள் இது வந்து மக்கள் மூலியமாக ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு முதல்வர் தொகுதி திருச்சி கிழக்கு அப்படின்றது வந்து ஒரு முதல். அப்போ அவர் அந்த சைட்லேருந்து என்ன யோசிச்சிருப்பாங்க, அவருக்கு ஈக்குவலாக யாராவது இருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க. அப்போது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அப்போ லாரன்ஸ் என்ன பேர் அடிப்படுது. இவர் என்ன பதில் கொடுக்குறதா தான் நான் நினைக்கிறேன்னா, இது ரொம்ப பரவ வேணாம், நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்ற மனநிலை இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன கேட்டால், பர்சனலாக என்ன கேட்டால், அவர் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அவர் அந்த களத்துக்கு வந்து நிற்கிறாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே சமயத்தில் அண்ணாமலை கூட போயிடுவார், அவர் கூட போயிடுவார், இவர் வாய்ப்பே இல்லை. ஏன் போனோம்? அவர் 150 கோடியில் படம் பண்ணிகிட்ருக்காரு. காஞ்சனா 4, லோக்கி யூனிவர்ஸ் படம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு நல்ல மார்க்கெட்டே இருக்கு, நிறைய பேர் தெரியாது. அவருக்கு பென்ஸு போயிட்டுருக்கு. லோக்கி யூனிவர்ஸ், அதில் ஜெயம் ரவி வில்லன், நிவின் பாலின் வில்லன். இவ்வளோ ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு அண்ணாமலை கிட்ட போகணும் என்ன அவசியம் இருக்குது? இது சொல்கிறீங்களா? அதாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, தளபதி எப்படி வந்தாலும் தளபதி ஈக்குவலான ஒரு இடமா தான் கிடைக்க போகுது அவருக்கு. இதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதில் என்ன லாஜிக் இருக்குது? தளபதி லாரன்ஸ் அண்ணா வந்து ரஜினி சாரை குருவாக பார்க்குறாரு. அப்போ அந்த குரு வந்து இப்படி அவர் அட்வைஸ் பண்ணுவார், இப்போ அண்ணாமலை இயக்கத்தில் போய் சேருப்பான சொல்லுவார். என்ன லாஜிக் இது? இதெல்லாம் ஏற்புடையதே இல்லைல்ல. இப்போ ப்ராக்டிக்கலாகவே இது சரியில்லை. இந்த 1 மாத காலகட்டம் வந்து ஆயிடுச்சு. இந்த தாவேகாவோட ஆட்சியில் நிறைய விஷயங்கள் பிளான்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயம் விமர்சனங்களும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா கட்சிகளும் இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், 2 பிரதான கட்சிகள் அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க. பட் இந்த தடவை பாஜக, நாம் தமிழர், பாமக இவங்க எல்லாரும் ஒரே டைமில் ஒவ்வொரு விஷயத்துக்கு டெய்லி விமர்சனம் பண்ணுறத பார்க்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. காலையில் நியூஸை பார்த்தாலே நீங்கள் ஏன் எப்படி செஞ்சீங்க, இது தவறு அப்படின்ட்டு பெரிய இப்போ விஜய் அவர்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன அடிப்படை உறுப்பினர் ஏதாவது தப்பு பண்ணால் கூட தாவேகா செய்து சரியா அப்படின்னு ஒரு டிபேட் ஆகுது. இந்த விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க 1 மாத காலம்? இல்லை, விமர்சனம் இல்லாத அரசியல் இல்லை என்ன கேட்டால். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன, இப்போ இருக்க 1 vs 10 மாதிரி தான் இது. இப்போ இருக்கிற காலம் வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா கட்சிகளுமே. ஃபஸ்ட்டு தளபதியோட கூட்டத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது அவங்க பண்ண முதல் தப்பு. அந்த தப்பில் அவங்க இப்போ ஒன்று பாடம் கற்றுட்டு இருக்கணும், அதுவும் கற்றுக்க மாட்டாங்க. இது 2வது தப்பு. இது எங்கே கொண்டு போய் அவங்கள வைக்கணும், இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு டிவிக்கு சார்ந்து தான் பயணிக்கும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடும். இதை உணர்ந்து எதிர்கட்சியும் செயல்படல, இதர கட்சிகளும் செயல்படல. நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்த பல பிரச்சனைகள் இன்றைக்கி சரி செய்யப்பட்டுருக்கு. அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. 56 வருஷமாக தேனி மாவட்டத்தில் பஸ்ஸு வசதி இல்லை. அந்த மக்கள் அந்த ஒரு பஸ்ஸுக்கு 56 வருஷம் போராடி இருக்காங்க. அப்போ இவங்க என்ன ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதை பற்றி யார் பேசினா? யாராவது ஒரு அரசியல்வாதி, மக்கள் பேசுகிறாங்க, மக்கள் நம்பினால தான் இன்றைக்கி டிவிக்கு ஆட்சி இருக்குது. ஒரு அரசியல்வாதி அதை பேசுனாங்களா? ஒரு பாராட்டு சொன்னாங்களா? கிடையாது. தளபதி என்ன சொன்னார்? நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், தளபதியே சொல்லிட்டார்ல, நிறுத்திடாதீங்க போந்தான்னு சொல்லியிருக்காரு. விமர்சனம் பண்ணுங்கள், அது ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்கட்டும். பிரச்சனையே எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்களே ஒரு பிரச்சனையை கழிப்பி அதில் ஒரு விமர்சனம் வைக்கிறது நியாயமற்ற விமர்சனம். ஓவராலாக விமர்சனங்களை கடந்து இந்த ஆட்சி நல்லபடியாக மக்களுக்கான ஆட்சியாக அமையுன்றது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரிஞ்சால் போதும். இந்த 1 மாத காலகட்டத்தில் தாவேகா ஆட்சி சார்ந்து முதலமைச்சர் விஜய் பண்ண பெரிய அந்த விஷயங்கள்லாம் என்ன விஷயங்கள் வந்து பார்க்குறீங்க? பெரிய விஷயம் எவ்வளோ இருக்குது. இப்போ 717 மதுக்கடை எல்லாம் சாதாரணமாக சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, இவர்னா புதுசாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. கிடையாது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன கடைங்களை க்ளோஸ் பண்ணீங்க? சர்வே எடுப்பீங்க, எங்கே டல்லாக இருக்குது, பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க, எங்கே நல்லா பீக்கில் இருக்கோ அங்கே டபுள் ஆக்குவீங்க. இதுதான் நீங்கள் இவ்வளோ காலமாக கடைகளை க்ளோஸ் பண்ண விதமே. இன்றைக்கி அதுவும் நடந்திருக்கு. மக்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்க, மக்கள் எங்கே சஃபர் பண்ணுறாங்க, கோயிலுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தேடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதல் கட்டமாக எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்க இதில். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருந்து தான் அந்த ஒயின் ஷாப்பில் அந்த அம்மாவோட பையன் குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை அடிப்பானான், பெத்த புள்ள. காரணம் போதை. கடையை மூடுன 3 நாளாக தூங்குனாங்களாம், நிம்மதியாக தூங்குனாங்களாம் அந்த அம்மா நைட்டு. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் அந்த
அது அந்த அந்த நலன் அந்த இதுவெலாம் வந்து கிரெடிட்ஸ்லாம் வந்து விஜய் சாருக்கு தான் போகும். போதையில்லா தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படின்றத நோக்கத்தில் பயணிக்குதுல ஒரு கட்சி. இதுவே ஒரு பெரிய சாதனை இல்லை. மதுவை மட்டுமா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த புளியாந்தோப்பு பகுதியில் போதை கலாச்சாரம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்சியில் தானே வீடு பூந்து தூக்குறாங்க, கரெக்டாக எடுக்கிறாங்க போலீஸு. அப்போது இவ்வளோ காலமாக தெரிஞ்சு அவங்களால அதை ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை தானே இந்த இன்றைக்கி அன்றைக்கி இருந்து அரசியல்வாதிகள் வச்சுருந்தாங்க. கண்டுக்காமல் விடுங்கன்றது தானே. இன்றைக்கி எந்த சமரசமும் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய சாதனை. நம்ம இதெல்லாம் பற்றி பேசணும். பஸ்ஸு விட்டது, இதோ சிங்கப்பெண் படை இப்போ காவலர்களை வச்சது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. நீங்கள் ஒரு மாதத்தில் 1000 குறை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இனி நடக்கிற எல்லாத்துக்கும் தளபதி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது இந்த ஒரே மாதத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. நீங்கள் நியாயமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நல்லதையும் பேசணும். அப்போ நாங்கள் மக்கள் பார்க்குறோம்ல, மக்கள் பார்க்குறவங்க ஒத்துப்போம். ஓகே, கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒத்துப்போம். நீங்கள் கெட்டதை மட்டுமே சொல்லும்போது இவன் என்னடா இவனுங்க எப்போ பார்த்தாலும் தளபதியை நோண்டுறாங்க, இந்த மனநிலையே தான் வரும். அந்த இடத்துக்கு நீங்கள் தான் தள்ளுறீங்க மக்களை. அரசியல்வாதிகள் திருந்தணும், இல்லை தாவேக்காவால் திருந்த வைப்பாங்க. இந்த வர 18ஆம் தேதி அகைன் சட்டமன்றம் வந்து கூட வந்து போகுது. போன தடவை சட்டமன்றம் நடந்தது, அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவங்க அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறது, இன்ட்ரோடியூஸ் ஆகிறது, பதவியேற்பு விழா அதிலே ஓடிடுச்சு. பட் எதிர்க்கட்சிகள் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஒரு விமர்சனம் வச்சார். அதுக்கு வந்து தாவேகா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, பதிலே சொல்லலை. பாருங்கள், விஜய் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டு போடுறாரு இப்படின்ட்டு ஏகப்பட்ட நக்கல்கள் கேலிகள் எல்லாம் திமுக வந்து பண்ணாங்க. பாருங்கள் உதயநிதி எவ்வளோ ஃபயராக பேசுகிறாரு அப்படின்ட்டு. பட் இப்போ 18ஆம் தேதி வந்து வரப்போகுது. உதயநிதி தொடர்ந்து டெய்லியுமே வந்து 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் சராமறையாக கேட்கணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்து இருக்காராம். அது எப்படி நடக்கும் நம்ம வந்து இப்போ வரிசையாக கேள்வி கேட்க ரெடியாக வந்து இருக்காராம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மக்கள் பிரதிநிதி, எதிர்கட்சி, ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி, நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டா கேள்வி கேட்பீங்க? ஏங்க, மக்கள் பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு எதுங்க ப்ரிப்பரேஷனு 5 நாள்? அதானே கேட்க தோணுது. உண்மையாக மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குன்னா நீங்கள் உள்வாங்கிட்டதில் பேசணும், அந்த பிரச்சனையை உணர்ந்து தானே பேசணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா பேசுவீங்க. அங்கேயே நீங்கள் வந்து ஃபேக்குன்னு தெரியுது. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நம்ம என்னென்னலாம் பிரச்சனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், எதுக்கெல்லாம் இருந்தாலும் ரியாக்ட் பண்ணல, அதெல்லாம் நோட் பண்ணி சொல்லுங்கள். அதை நம்ம என்ன கேள்வி கேட்கலாம், இப்படி தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. தளபதி ஒரு விஷயத்தை ஆழ சிந்திச்சு அதை கரெக்டாக செயல்படுத்துவார். உங்களை மாதிரியான அரசியல்வாதி அவர் கிடையாது. உங்களுக்கு பதில் கொடுக்கணுமா 1 வேர்டில் வரும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இதான் நடக்கும் சட்டசபையில். 1 வேர்டில் வரும், அதிகபட்சம் 2 வேர்டில் வரும். பண்ணுறேன், செய்கிறேன், முடிக்கிறேன், இவ்வளோ தான் இருக்கும். குறைகளை சொல்லுங்கள், எனக்கும் தெரியும்ல. அப்போ தான் ஓவராலாக என்ன பிரச்சனை இருக்காதுன்னு நமக்கு தெரிய வாய்ப்பு குறைவுகள் தான். அப்போ எதிர்கட்சி மூலயமா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஏற்றுக்க வேண்டியது தான். ஒரு முதல்வராக அதை ஏற்றுப்பார். இது வரைக்கும் நம்ம பார்க்காத முதல்வர் தானே இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஒரு முதல்வர் பதவி அப்படின்னா ராஜாப்பா தமிழ்நாடுங்கண்ணா அப்படி இல்லையே அவர். இது நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு ஸ்டாஃபு. மக்கள் என்ன ஒரு முதல் வேலைக்காரனா அமர்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல, ஒரு சேவகாரனா. எந்த சிஎம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? இப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து ஒரு சிஎம் செயல்படும் போது இவங்க கேள்விகள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே அதை ஒரு பெரிய ரியாக்ட் பண்ணிக்கிட்டே கிடையாது. இனிமேலும் அதை பண்ண போகிறாரு. அவரோட ஃபோக்கஸ்ன்றது வந்து மக்கள் பணி மட்டும்தான். மக்களுக்கு என்ன, மக்களுக்கு தேவை என்ன, அவங்க குறைகள் சொன்னாலுமே அதில் நியாயம் இருக்கான்னு பார்க்குறது, இதெல்லாம் தான் ஒரு முதல்வரோட வேலை. அதை சரியாக பண்ணுவார். அவர் படைகளே பாருங்கள். ராஜ்மோகன் அண்ணனை வந்து உங்களுக்கு கல்வி அமைச்சராக போட்டோன்னு எவ்வளோ விமர்சனம். இன்றைக்கி அவர் செயல்பாடுகள் என்னவா இருக்குது? குழந்தைங்கிட்ட போய் கனிவாக பேசுகிறதுலேருந்து, அன்பாக பேசுகிறதுலேருந்து, ஆசிரியர்கள்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னால் கூட அதை அவ்வளோ கண்ணியமாக வெளிப்படுத்துறது, திருக்குறளை சொல்கிறது, தமிழை போதிக்கிறது. என்ன மாதிரியான ஒரு கல்வி அமைச்சர் நம்ம பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? மின்சாரத்துறையில் சிடிஆர் அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யிட்டுருக்காரு? அவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ காமாக எவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி யாரால? நான் எதை வச்சு சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தளபதிக்கு நல்லா தெரியும்
யாருக்கிட்ட எந்த வேலையை கரெக்டாக கொடுக்கணும், அவங்களால அது செய்ய முடியுமான்னு அனலைஸ் பண்ணி தான் ஒரு வேலையை கொடுப்பார். இன்றைக்கி இல்லை, சினிமாலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமாலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த டேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா பேரரசு. அவர் ஒரு டைரக்டரை யூஸ் பண்ணார்னா அவங்களால என்ன கேப்பபிள் இருக்கோ அது வரைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அவங்க வெளியே போயிட்டு சக்ஸஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுமாதிரி பல டேரக்டர்ஸ் இருக்காங்க. யார்கிட்ட என்ன இருக்குது, என்ன டேலண்ட் இருக்குன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட்டு தளபதிக்கு இருக்குது. அதுதான் அவரோட சக்ஸஸ் ரேஷியோ. அரசியலையும் அது தொடருது. நம்ம சூப்பரான ஒரு அரசியல் களத்தில் இருக்கோம். மக்கள் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.